துதிக்கிறோம். துதிக்கிறோம் வாசம் செய்கிறவரை துதிக்கிறோம். முக்கியம் மயமானவரை துதிக்கிறோம். காக்கடிக்கு வாழை பெண்களை உடையவரை துதிக்கிறோம். மாறி வந்த மாணவரை துதிக்கிறோம். அல்பாமையா மாணவரை துதிக்கிறோம். மனசிற்கு தேவனை சொல்கிறோம். ஆலோசனை சத்தரை துதிக்கிறோம். ராஜாவை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மாணவராக இருப்பவரை துதிக்கிறோம். சமயத்தில் படைத்த சகோதரரை துதிக்கிறோம். சகாயசினை கேடகம் மாணவரை துதிக்கிறோம். எதிர்த்து வல்லமை உள்ளவரை துதிக்கிறோம். மகிமை ராஜாவை துதிக்கிறோம். வெற்றி சிறைக்கப்படுகிற தேவனாய் கிருஷ்ணாவை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி தேவனான நன்றி ராஜாவை துதிக்கிறோம். எத்தனையோ நன்றிகளில் வாக்குகளை செய்தவரை நோக்கு நன்றி ராஜா நன்றி யாரை உண்மையா நீரே நல்லவராய் இருந்து எங்களை நடத்துகிறதே நன்றி யாருக்கு நல்ல ஆலோசனை தருகிறவரே நோக்கு நன்றி அப்பா துதிக்கிறோம் நடிக்கிறது தகப்பனே ஆனதுக்கு கோடித்து நடக்க வேண்டும் இடங்களை காட்டி உன்னை கனவைக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே நன்றி ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களை கண்ணை மணி போல காத்து எங்களை நடக்க வருகிறீரே நோக்கு நன்றி ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் நடிக்கிறது தகப்பனே நன்றி ராஜாவே துதிக்கிறோம். அவனாக மகனாக எங்களை தெரிந்து கொண்டவரே நோக்கு நன்றி ஹல்லேலூயா. அப்பா பிதாவே அழைக்கப்பட்டு சிறுகாலத்தில் ஆவியை சொன்னவரே நோக்கு நன்றி ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஹல்லேலூயா. ஒரு தாய் திருப்பது போல எங்களை திருப்பினவரே நோக்கு நன்றி ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் சமப்பது போல எங்களை சொன்னது ஹல்லேலூயா. எங்களை தாங்குகிறவரே நோக்கு நன்றி ராஜாவை துதிக்கிறோம். சமாதானத்தை தருகிறவரே நோக்கு நன்றி ஹல்லேலூயா. சந்தோஷத்தை தருகிறவரே துதிக்கிறோம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரே நோக்கு நன்றி ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம் சமாதானத்தை தருகிறவரே நோக்கு நன்றி. யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறவரே நோக்கு நன்றி ஹல்லேலூயா. யெகோவா ரப்பா எங்களுக்கு சுகத்தை தருகிற தேவனை துதிக்கிறோம் ஹல்லேலூயா. நன்றி யெகோவா ஈரே ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஒவ்வொரு நாள் ஹல்லேலூயா. அப்பா சுதந்திரிக்கிற தகப்பனே எங்களை நடத்தி எங்களுக்கு ஆலோசனை தந்து ஹல்லேலூயா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே நன்றி ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி ஹல்லேலூயா. எல்லா பிரலாபத்துக்கும் நீக்கி எங்களை வழிநடத்துகிறவரே நன்றி ஹல்லேலூயா. சுதந்திரிக்கிற தகப்பனே ஹல்லேலூயா. எங்களை தரமட்டமாக தாழ்த்தி இந்த பரிசுத்த பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் குற்ற குறைகளை மன்னி எங்கள் பாவங்கள் சாபங்கள் மீறல்கள் அனைத்து மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சுதந்திரிக்கிற தகப்பனே யாராவது ஹல்லேலூயா. நாங்கள் பங்குகளை எங்களை தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தகுதியில்லாத எங்களை கர்த்தாவே தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சுதந்திரிக்கிற தகப்பனே ஹல்லேலூயா. துதிக்கிற சுதந்திரிக்கிற தகப்பனே இந்த ஹல்லேலூயா விடுதலை ஆண்டவரே அப்பா 24 நாட்களை கடக்கப்பட்ட இந்த 25வது நாளிலும் உமது பிறப்பின் நாளிலே ஆண்டவரே ஹல்லேலூயா துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த நமக்கு நன்றி செலுத்த நீர் எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து நமக்கு நன்றி ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாத இருந்த எங்களுக்கு ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் பிறந்து ஹல்லேலூயா நீர் சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களுக்கு தருவதற்காக நீர் ஹல்லேலூயா மனித ஹல்லேலூயா வடிவிலே எங்கள் மத்தியில் கடந்து வந்தவரே நோக்கு நன்றி தகப்பனே. நன்றி எங்கள் பாவங்களை போக்க எங்கள் சாபங்களை நீக்க அப்பா சுதந்திரிக்கிற தகப்பனே ஹல்லேலூயா. பரலோக வாழ்வை துறந்து ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த பூலோக வாழ்வை தெரிந்தெடுத்து ஆண்டவரே எங்களுக்காக ஹல்லேலூயா சுதந்திரிக்கிற தகப்பனே ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தவரே நோக்கு நன்றி ஹல்லேலூயா. உன்னதரே உயர்ந்தவரை பரிசுத்தரை படைத்தவரே துதிக்கிறோம். ராஜாவே துதிக்கிற சுதந்திரிக்கிற தகப்பனே ஆராதனை உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற சுதந்திரிக்கிற தகப்பனே துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக அவருடைய தெய்வீக பிரசன தெய்வீக ஆளுகை எங்களோடு இருந்து எங்களை நடத்தபடியா ஜெபிக்கிற சுதந்திரிக்கிற தகப்பனே ஹல்லேலூயா. துதிக்கிற சுதந்திரிக்கிற தகப்பனே ஆராதனைக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா சத்துர கிரிகளும் வான மண்டலங்களில் கொள்ளாத ஆவின் சனிக்கிரிகளை இயேசுவின் நாமத்தால் நிர்மலமாக்கி போடும்படியா ஜெபிக்கிற சுதந்திரிக்கிற தகப்பனே வரவேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கசாபி அதிர்ஷ்டத்தில் கடந்து வர ஒவ்வொரு ஏழைகளுக்கு கூட்டி சேர்க்கும்படியா ஜெபிக்கிற சுதந்திரிக்கிற தகப்பனே உமது பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிற சுதந்திரிக்கிற தகப்பனே நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆராதனை வேலைகள் செய்திகளில் ஒவ்வொரு புகழ்கள் தாமே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியா உம்முடைய பரிசுத்த பாதத்திலே எங்களை தாழ்த்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனவுகளையும் எடுத்துக்கொள்ளும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆரிவர் யாராரோ இந்த பாடலை வந்ததன் நோக்கமே நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்கள் மீட்பதற்காக மாத்திரமல்ல, நம் மீட்டு பரலோக ராஜ்யத்தில் இடம்பெறுவதற்காக அவர் ஆயத்தத்தோடு கூட நம்ம மீட்டு வந்திருக்கிறார். அதே ஆண்டவர் இன்னும் பிறந்திருக்கிறார். நம்ம உள்ளத்தில் பிறக்கணும், நம்ம வீட்டில் பிறக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உள்ள தேவனுடைய நாமமே அல்லாமல் உலகத்துல ஒரு நாமமும் கிடையாது. அந்த நாமத்தை நாம் தொழுகில் வந்திருக்கிறோம். அன்று ராஜாக்கள் சாஸ்திரி என்ன செய்ய சாஸ்திரமாக விழுந்து அவர் பாதத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுத்து சாசமாக விழுந்து அவரை என்ன செய்ய வணங்கினாங்க பார்க்கணும். இன்னைக்கு அந்த தேவாதி தேவனை ஆராதிக்கணும், அவர் புனித விழவும் அப்படி வகைப்படுத்தும் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே,
ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே. எந்தன் பயம் யாவும் நீக்கியதே. எதிர்காலம் உம் கையிலே. எந்தன் பயம் யாவும் நீக்கியதே. நான் பயப்படேன். துணையாக இருக்கின்றீரே. நான் பயப்படேன். துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். பிறந்த இந்த நாளிலே நாம் யாவரும் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவனமாகவே கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் ஒவ்வொருவரும் இன்னும் 4 நாட்கள் இருக்குது. இதற்குள்ளாக யாராவது ஒரு ஆத்மாவை யாராவது தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆட்டை தேடி நாம் எப்படி ஓடுவோமோ அதுபோல ஒரு ஆளை தேடி அழிந்து போகிற ஆத்மாக்களை தேடி கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நித்திய சந்தோஷத்தை சமாதானத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். அல்லேலூயா. இதை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. நீங்க வேண்டுமானா யாராவது ஒரு ஆத்மா கொண்டு வாங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல அப்படின்னா என்ன நினைக்கிறது, நிச்சயம் செய்வார். நான் ஒரே ஒரு ஆத்மாவை கொண்டாந்து அவர் இன்னும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அது இங்க சபர்காரன் திருநர் வான்மலர் அந்த சபையில முன்னாடியே அவர் படுத்துட்டார். அவர் சிபிஎம் போறாரு. இங்கே தான் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் இப்போ சிபிஎம் போறாரு. அதுபோல ஒரு ஆத்மாவை நாம் ரட்சிக்க நாம கர்த்தருக்காக நம்ம செய்தோம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எப்படி மற்றவர்களிடத்தில் நான் போய் பேசுறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அதுக்கு ஏற்ற வழிகளை அவன் ஜெபித்தா அதுக்கேற்ற வழி வாசலே கர்த்தர் திறந்து தருவார். அவன் எப்படி பேசணும் என்ன பேசணும்னு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனாலே இதை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்முடைய சபையின் ஆராதனை ஒழுங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6:30 மணிக்கும், வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், புதன்கிழமை தோறும் பெண்கள் வரைக்கும் 7 to 8 மணி வரைக்கும் இதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். புது வருட ஆராதனை அரசாங்க விதிமுறைப்படி நாம் இரவிலே வைப்பதற்கு இல்லை. ஆகையினால அந்த ஆராதனை இதே போல வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு தான் ஆரம்பமாகும். தயவு செய்து காலையில் 7 மணிக்கு திறந்து வந்தால் போதும். அல்லேலூயா. எல்லாரும் முன்பாக வாங்க, கர்த்தரை பாடி கொண்டாடுவோம். ஏன்னா நமக்கு நேரம் கிடையாது. அதனால கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஆண்டவரை பாடி முடிச்சு இறுதி ஆண்டு ஆராதனையும் புதிய வருட ஆராதனையும் தொடர்ந்து நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. எந்த உற்சாகத்தோடு தேவனுடைய சமூகத்தை நாம் கடந்து வருமோ அவ்விதமாக கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை நம்மை நிரப்ப வல்லமையுள்ளவர். அவனமாக கடந்து கர்த்தரை கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்போம். எப்பொழுது நம்ம மத்தியிலே இருக்கிற போதரை கடன்களை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு சிறப்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் இந்த
கிறிஸ்துமஸ் நாளில் நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லது கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க அவருடைய புகழை நம்ம கீர்த்தனம் பண்ணுறதுல நற்செய்தி அறிவிக்கிற நாள் தான் இது. இந்த நாள் என்னென்ன கிறிஸ்துமஸ்னா என்ன சொன்னா நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஆனால் வேதத்தில் அநேக காரியங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நற்செய்தி அறிவிக்கிறனால நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்துமஸ் நாளாக இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். இன்னைக்கு நாள் வந்திருக்கிறோம். அல்லது கர்த்தர் பெரியவராக இருந்து நம்மளையெல்லாம் நடத்தி இம்மட்டுமாக இந்த நாளை காண்பதற்கு கிருபையாக நம்ம அழைத்து வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கூட இந்த நாளில் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஏசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் எனப்படும். அல்லேலூயா. காணக்கூடாத இறைவன் நமக்காக என்ன செஞ்சார்? பூமியில ஒரு மனுஷனாக அவதரித்த போது அவருடைய அநேக பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல், சமாதான பிரபு, தாவீதின் குமாரன், நித்திய பிதா என்ற பல பேர்கள் கொடுக்கப்பட்டாலும் அதுல ஒரு பெயர் தான் என்னது? அதிசயமானவர். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னா இயேசு அதிசயங்களை செய்தவர். அது மாத்திரமல்ல, அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெயரிலும் அவருடைய சுபாவங்களும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதிசயமானவர் என்று சொன்னால் அவர் கொடுக்கப்பட்ட பெயரும் அவர் அதிசயங்களை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் தனக்காக, தன்னுடைய புகழ்ச்சிக்காக, தன்னை எல்லாம் என்ன செய்யணும்? பெருமைப்படுத்தணும்னு சொல்றதுக்காக என்ன செய்யல? அவர் அந்த அதிசயங்களை அவர் செய்யல. அவருக்கு ஒரே நோக்கம் ஜனங்களே ஆசீர்வதிக்கணும். என் ஜனங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். இன்னைக்கு அதே தேவன் தான் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய சபை என்ன சபை? நம்ம வச்சிருக்க சபையின் பேர் அதிசய சபைன்னு பேர். நம்முடைய சபைக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட வேத வசனத்து என்னன்னு கேட்டா மீகா என்ற சீசன் 7:15 உன்னை அதிசயங்களே காணப்படுவேன் அப்படிதான் நம்மளுக்கு சபைக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு. அதே தேவனா இன்னைக்கு நமக்கு அதிசயங்களை செய்த தேவனா இருக்கிறார். பல அதிசயங்களை செய்த தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல எல்லா பிரச்சனைகள் மத்தியில இருந்தாலும் கூட அதிசயங்களை காணும்படியாகத்தான் இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். அதுக்காக தான் அந்த பூமிக்கு அவர் வந்தார். பாத்தீங்கன்னா அவர் வழி நடத்துகிற ஒரு அதிசய தேவனாக இருந்தார். பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை அங்க பார்க்கிறோம். வழி நடத்த ஒரு அதிசயமான ஒரு நட்சத்திரம். இயேசு பிறந்த போது வானத்துல ஒரு அதிசயம் நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா வினோதமான ஒரு நட்சத்திரமா, அது யாருமே இது வரைக்கும் பார்த்திராத ஒரு நட்சத்திரம், யாருமே அது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படி கூட ஒரு நட்சத்திரத்தை விசேஷமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நட்சத்திரத்தை வானத்துல தோன்றினது வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வான மண்டல ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்களாம், நாங்க இப்படி கூட அதிசயத்தை நாங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா வான சாஸ்திரிகளுக்கு அந்த அதிசயத்தை கண்டு ஆச்சரியப்பட்டான்னு வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பாத்தீங்கன்னா மத்தேயு 2 அதிகாரத்துல 9, 10 வாசிச்சோம்னா அங்க என்ன செஞ்சோம்னா அந்த நட்சத்திரத்தை அந்த சாஸ்திரிகள் பார்த்தாங்களாம். அது மாத்திரம் இல்ல, அவங்க வழி நடந்துச்சான். வாசிக்கிறேன். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்குள்ளே முன்னே சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நட்சத்திரம் ஒரே இடத்துல நிக்கலாங்க. என்ன செஞ்சாங்க? அது கொண்டே போச்சான். அது பின்பற்றி தான் அந்த சாஸ்திரிகளே என்ன செஞ்சாங்க? அந்த அதிசய குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது வழிகாட்டிச்சான். வழிகாட்டி கரெக்டா அதை போய் நிற்பாட்டினாங்களாம். அங்க போய் அவங்க என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டார்கள். பார்க்கிறோம். பாருங்க, இந்த நட்சத்திரம் அது சரியானபடி இந்த வேலையை செஞ்சிருக்கு.
தேவனுடைய வருகையை முன்குறிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நட்சத்திரம் ஒரு நற்செய்தியை சொல்லும்படியாக அதுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக நடத்தி அவங்களையும் வழி நடத்தி இந்த சாஸ்திரிகளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அது சேர்க்க வரைக்கும் அந்த நட்சத்திரம் வேலை செஞ்சிருக்கு. அதே மாதிரி இரண்டாவது சாஸ்திரிகளும் சரியா அந்த தேவனை யாரை ஆராதிக்கணும், உண்மையான தேவன் யாரு, இந்த மனு குலத்தை வீட்டு எடுப்பதற்கு யாரு அப்படின்னு சொல்லி சரியான இடத்துல காண்பித்தபடினாலே அந்த சாஸ்திரிய என்ன செஞ்சாங்க, அவனை கடிந்து கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம நேரத்துல வாசிக்கிறோம். ஒரு நட்சத்திரமே சரியான வேலையை செய்கிறது என்று சொன்னால் நம்ம ஆண்டவருடைய வேலையில் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் நாள்ல வந்திருக்கிறோம், நல்லதுதான். அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், நல்லதுதான். நல்ல ஒரு சந்தோஷமான நாள், நல்லதுதான். இருந்தால் ஒரு நட்சத்திரம் செய்யற வேலையை நம்ம செய்யறோமா? ஆண்டவருடைய பணியை நம்ம செய்யறது தான், நம்ம நற்செய்தியை அறிவிக்கிறது தான் ஆண்டவர் நிகழ்ந்திருக்காரு, நம்ம முன்குறிச்சிருக்கிறாரு. நீங்க ஜீவனோடு வைத்திருக்காருன்னு சொன்னா நம்ம மற்றவர்களுக்கு ஒரு நட்சத்திரமாக இருக்கணும். எப்படி அந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த நட்சத்திரம் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு நட்சத்திரமாக நம்மளை உருவாக்க தான் தேவன் நம்மை விரும்பி நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிறோம். எல்லா சூழ்நிலையும் ஆராதிக்கிறதுல, அவரை தேடுகிறதுல, அவர் கொடுக்கிறதுல எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நம்ம அவரை நோக்கி உண்மையா இருக்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஆராதனைன்னு சொன்னா 7 மணிக்கு நம்ம அறிவிச்சோம். 6 மணி ஆராதனை எத்தனை மணிக்கு வரும்? 6:15 வரும், 6:20 வரும், 6:30 வரும், 7 மணிக்கு வரும். அதனால இன்னைக்கு 7 மணிக்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சோம்? 7:15 தான் என்ன செஞ்சோம்? ஆராதனை ஆரம்பிச்சோம். அப்ப 6 மணிக்குனாலும் நம்ம 6:30 தான் வருவோம், 7 மணிக்குனாலும் 7:15 தான் வருவோம், 8 மணிக்கு வச்சாலும் 8க்கு தான் வருவோம். நம்ம அப்ப எப்பதான் நம்ம ஆராதனை வைக்கிறது? நட்சத்திரம் எப்படி அதுக்கு சரியா இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த வேலையை ஏன் நம்ம செய்ய முடியல? நம்ம யோசிக்கணும். ஆராதனைன்றது தேவனுக்கு பிரியமான காரியம். நல்ல பாடல்ல பாடி துதிக்கணும். நீங்க வந்தா சும்மா நம்ம அமைதியா இருக்க கூட எல்லாம் பாடணும். கர்த்தர் நம்ம நீங்க பாருங்களேன், இன்னைக்கு ஆராதிக்க முடியல. நீங்க நினைச்சு பாருங்க, நீ ஒன்னும் என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஒன்னும் என்ன இதை விட கொடூரமான ஒரு நோய் பரவிட்டு இருக்காங்களா? அது நமக்கு எப்ப நம்ம சந்திக்க போறோம் தெரியல. எல்லாம் நம்ம ஆயத்தமா இருக்கணும். நமக்கு எதை இன்னைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்துருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இன்னைக்கு நைட் சர்வீஸ் நடத்த முடியாது, நடத்தக்கூடியன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? அரசாங்க விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நைட்ல ஆராதனை வச்சோம்னா, நியூ ஏதாவது ஆராதனை வச்சா போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும். அது மாத்திரம் இல்ல, இத்தனை பேர் தான் கூடணும்னு சட்டம் வச்சுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, நியூ இஷ்டப்படி ஆராதனை பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இல்லை, இந்த வருஷத்துல எங்குமே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நேரம் இது. எப்ப நமக்கு டைம் கிடைக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம 6 மாசம் என்ன செய்யறது? சபைக்கு வர முடியல. எவ்வளவு வேதனையான காரியம். இந்த நாள் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள் நம்ம கூடிய வர செஞ்சிருக்கிறார். கிடைக்கப்பட்ட நேரம் ஆதாயம் படுத்திக்கணும். காலங்களை நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வேதம் சொல்லுது. அப்ப காலத்தை நம்ம பிரயோஜனப்பட தவறணும்னா பரிதாபத்துக்கு நமக்கு வந்துடும். ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கொள்ளை நோய்கள் பரவிட்டு இருக்கு. அடுத்து பூமியில என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இதுவரைக்கும் தெரியல, இனியும் தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? 7 மணிக்குன்னா எப்போ வரணும்? நம்ம ஆராதனைக்கு சிஸ்டர் கொண்டு வந்தாங்க, அவங்க கரெக்டா வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு கரெக்டா சரியான நேரம். நம்ம எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட காரியங்கள். இதுல நம்ம உண்மையா இல்லைன்னா எப்படி நம்ம தேவனுடைய காரியத்தை உண்மையா இருக்க முடியும்? அவங்க எப்படி நமக்கு ஒரு நன்மை செய்ய முடியும்? நீங்க அநேக கொள்ளை நோயில போயிட்டாங்க, பாத்தீங்களா? எவ்வளவு மருந்து போயிட்டாங்க. அதில் நினைச்சு பாருங்களேன்.
அந்த நோய் நமக்கு வந்தா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை விட்டாரா? இந்த கொரோனா நோய்ன்றது எவ்வளவு பயங்கரமான இருக்காங்க. அதில் எவ்வளவு கோடீஸ்வரர்கள், எவ்வளவு தலைவர்கள், எவ்வளவு பேர் மறைந்து போனாங்க. அவங்கள பணம் இல்லையா, வசதி இல்லையா, மருந்து அவங்களால வாங்க முடியாதா? ஏன் அவங்கள மறைச்சு போனாங்க? ஆனால் கர்த்தருடைய ஒரு தீர்மானம், கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்வது அது வேற, பரிசுத்தவான்களை அவர் எடுத்துக்கொள்வது அது வேற. ஆனா இப்படிப்பட்ட நோய்கள் எடுத்துக்கொள்வது வேற. அதனால் நம்ம பரிசுத்தമായ பிள்ளையாக இருக்கோம். நம்ம அப்ப என்ன செய்யணும்? பரிசுத்த மனவாட்டியாக மாறுவதற்கு இந்த நாள்ல என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். ஆராதனை நல்ல பாடல பாடுங்க, வாயில திறந்து ஆராதனை பண்ணுங்க. கர்த்தரை மகிமையோட தான் வந்துடும். 2 மணிக்கு ஆராதனையில வேலையில ஆராதனை தேவ மகிமை இறங்கும். உங்களுக்கு தேவ பிரசனம் கிடைக்கும். ஆரம்ப ஜெபம் முதல் முடிவு வரை நீங்க இருந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டால் ஒழிய அவருடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாதுங்க. அது நம்ம எல்லாம் முன்மாதிரியா இருக்கணும். பாருங்களேன், நம்ம வேதத்தை வாசம்னா தேவனால் தெரிந்துகொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள், எத்தனை வருஷம்? 400 வருஷம் அவங்களுக்கு இருண்ட காலம் வேதம் சொல்லு. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 400 வருஷம். நம்ம பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில 400 வருஷம் என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியாது. அதான் இருண்ட காலம். வேதத்துல அதை ரெண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடைவேளை ஒரு காலம் உண்டு. அது எத்தனை வருஷம்? 400 வருஷம். அது 400 வருஷம் இருண்ட காலம்னு வேதம் சொல்லுது. அப்ப இருண்ட காலத்துலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில எப்ப வசந்தம் வரும், எங்களோட வாழ்க்கையில எப்ப இருள் போகும், எங்களோட வாழ்க்கையில எப்ப வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லி ஏங்கி எதிர்பார்த்து அவங்க சோர்ந்து போனாங்களாம். சோர்ந்து போன இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களோட ஆசீர்வாதமே இல்லையே, ஒரு நன்மைகளே இல்லையே. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகபடியான ஒரு முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன எதிர்பார்த்து இன்னைக்கு ஆயிரும், நாளைக்கு ஆயிரும், 4 வயசு ஆயிரும், அடுத்த மாசம் ஆயிரும், அடுத்த வருஷம் கிடைக்கும் எதிர்பார்த்து இருக்க காத்துட்டு இருந்து வரணும். ஆனா கிடைக்கல. அப்பதான் இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்தாங்க. அப்பதான் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த நன்மை உண்டாகாதா, இது ஒரு வாழ்க்கையில வெளிச்சம் வீசாதான்னு சொல்லிதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ரோமர்களுக்கு அடிமைப்பட்டு நம்பிக்கை இழந்து போது என்ன செஞ்சாங்களா? அவங்க காலம் போல இருள் அமிழ்ந்து கொண்டிருந்த அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நமக்கு ஒரு வெளிச்சம் உதிக்காதா என்று சொல்லி ஏங்கி காத்து கொண்டிருந்த சூழ்நிலையில தான் மல்கியா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதுல கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மல்கியா எழுதின புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை அதுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் நம்பிக்கை அவங்களுக்கு. அதை புடிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு இந்த நம்பிக்கை வராதா, இப்படிப்பட்ட பேசிய வரமாட்டாங்க ஏங்கிட்டு இருந்தாங்க. வாசி கேட்போம். 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க ஒரே நம்பிக்கை என்னன்னா அது நீதியின் சூரியன் உதிக்கணும், மேசியா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்கி தவிச்சு வருவோம். எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களாம். எப்ப என்னோட வாழ்க்கையில இந்த நீதி உதிக்க போகுது, எப்பொழுது நம்ம இருள் வெளிச்சமாக மாறப்போகுது என்று காத்துறது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. அவளுக்கு நம்பிக்கை வந்தது. இயேசுவாகிய நீதியின் சூரியன் உதித்ததுக்கு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நீதியின் சூரியன் உதித்த நாளைத்தான் இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம கிறிஸ்துமஸாக இன்னைக்கு என்ன செய்யறோம்? கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்த அந்த இருளை எல்லாம் மாற்றி ஒரு வெளிச்சத்தை உருவாக்குவதற்காக வந்த அந்த நாமத்தை தான் இன்னைக்கு என்ன செஞ்சிடும்? கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நீங்க கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த இயேசுவைய நாம தான் இன்னைக்கு என்ன செய்யுது? அவர் அவதரித்த போது இருள் இருக்கிற எல்லா ஜனங்களும் பெரிய
வெளிச்சத்தை கண்டார்கள். எப்படி? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 4:15 பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நீதியின் இருளில் இருக்கும் ஜனங்கள் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு குருடனுக்கு லேசா ஒரு வெளிச்சத்தை பார்வை கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. நமக்கு தெரியல, அவங்களுக்கு அந்த பார்வை கிடைக்கும் பொழுது எவ்வளவு சமாதானமா சந்தோஷமா இருக்கு பாருங்க. இப்ப கண்ணு ஆபரேஷன் பண்றவங்களை பார்த்துங்க, கண்ணு சரியா தெரியாதவங்களுக்கு கேட்டுட்டு ஏதோ ஆபரேஷன் பண்ணி பார்க்க முடியாம இருப்பாங்க, படிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம எதுக்க வர யாரும் கூட தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நல்லா ஆப்ரேட் பண்ணி அவங்க கண்ணு வெளிச்சமா தெரியும் போது அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை விட பல மடங்கு அது இருள எப்பயுமே இருளவே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தா எவ்வளவு சமாதானமா இருக்கும். அதே சமாதானம் நம்முடைய ஆண்டவர் பிறந்த உடனே அந்த சடங்குக்கு சமாதானம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்கள்ல ஏதோ ஒரு இருள் அடைச்சிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு இருள் அடைச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? வெளி வர முடியாதபடிக்கு, ஒரு வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு. எப்ப என் குடும்பம் நல்ல செழித்து வரும், என் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு நிலைமைக்குள்ள என் குடும்பம் வரும் அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்காக நீங்க பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு, உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு, குடும்பங்களில் உள்ள இருளை மாற்றுவதற்கு, ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இன்னைக்கு இரட்சகராகிய இயேசு இன்னைக்கு மனிதனாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை எழுந்து போன மக்களுடைய உள்ளத்துல புது நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு புது நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நீதியின் சூரியன் இயேசுவின் வாழ்க்கையில வந்துட்டாருன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை பிரகாசித்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, யோவான் 8:12 அவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? ஒளியை கொடுக்க வந்தார், இருளை கொடுக்கறதுக்கு வரல. சாத்தானா என்ன செய்வான்? நம்முடைய வாழ்க்கை இருளா மாற்றி போடுவான், போராட்டத்தை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், வேதனையை கொண்டு வருவான், சமாதான கேடுகளை கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர் எல்லாம் மாற்றி ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை கொண்டு வருவதற்காக பூமியில வந்தாருன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 8:12 வாசிக்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன், என் பின்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரே வந்த நோக்கத்தை அவரே சொல்ல நம்ம பார்க்கிறோம். நான் வந்தது நோக்கம் என்ன? நீ என்ன செய்யக்கூடாது? இருள நடக்க வேணாம், நீ இருட்டுல போக வேணாம், பாதை தெரியாம நீ போக வேணாம், உனக்கு வழி தெரியாம நீ திகைக்க வேணாம். நான் உன்னோடு இருந்து நடத்துவேன், நீ பயப்படாத மகனே மகளே. நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு ஒளியா இருக்கேன், நீ என்ன பின்பற்றி வா. நீ என்ன செய்ய? என்ன பின்பற்றி வா. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் என்ன செய்ய? உன்னோடு விலகுவதும் இல்லை, நான் என்ன செய்வேன்? உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டேன். சில வேளை நம்ம தான் என்ன செய்யறோம்? ஆண்டவரை சந்தேகப்படுறோம். ஆண்டவரை மட்டும் விலகிட்டாரா? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கல? ஏன் எல்லாமே இருளா தோன்றுது? என் வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாம் என்ன செய்யுது? ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தான் அது என்ன செய்யறோம்? நமக்குள்ளாக ஒரு தாழ்வான மனப்பம் ஏற்படுத்தி ஆண்டவரை சந்தேகப்படுறோம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். முழுமையா ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 அடிமைகளா இருந்தவங்க, அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எங்களுக்கும் ஒரு நீதியின் சூரியனை உதிப்பார், நிச்சயமா உதிப்பார், மேசியா வருவார். விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை என்ன செய்யணும்? இருக்கும். இருள் தடுமாறி கொண்டிருந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது என்று நம்ம வேதத்துல பாராசிக்கிறோம். அவனுடைய துக்கம் எல்லாம் என்ன செய்யுது? சந்தோஷமா மாறினது. இன்னைக்கு என்ன செய்யுது? உலகமே என்ன செய்யுது? சந்தோஷம் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல சமாதானம் கிடையாது. பாருங்க, பயம் நிறைந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து என்ன? நீ பாருங்க, இப்பதான் லாக்டவுன் தான் முடிஞ்சு இந்தியாவில எல்லாம் நல்ல நம்ம நிலைமைக்கு வந்து திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன செய்ய? பிரிட்டிஷ்ல என்னாச்சு? பயங்கரமான
அந்த கொரோனா திசையிலிருந்து வேற நோய் அதை விட கொடூரமா இருக்கான் பாருங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு பயத்தை உண்டு பண்றாங்க பாருங்க விசுவாசம். அதை விட கொடூரமா இருக்கும் அந்த வரப்போற நோய். இப்ப அதுக்காக என்ன முயற்சி செய்யறாங்க, அது வந்தவங்க எங்கெங்க போனாங்கன்னு தெரியலையா, அவங்க தேடிட்டு இருக்காங்க, பாதி பேரை பிடிச்சிருக்காங்க. அந்த நோயை வர ஓட்டா இன்னும் மிக மோசமாக போயிருக்கு சொல்லி உலகமே கலங்கிட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பயத்தை போக்குவதற்கு யாருன்னா நம்முடைய ஆண்டவரால் மட்டும் தாங்க முடியும். அல்லேலூயா. அவர் மாத்திரம் நமக்கு என்ன செய்யணும், நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். அந்த உன்னதமான மறைவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாதுகாக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக அவர் என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பார். அவர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவன், வல்லமையுள்ள தேவன், மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார். அதே தேவன் இன்னைக்கு அந்த நீதியின் சூரியன் என்ன செய்யறது, நம்முடைய குடும்பத்துல இன்னைக்கு பறக்கணும். ஆண்டவரே, நாங்க தான் உங்க சமூகத்துல வந்திருக்கோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருளை மாற்றின ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பங்களில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துக்குள்ள மாறணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். எழுதி பிரகாசி, உன் மீது ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உதித்ததுன்னு சொல்லி வேதனை வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா ஏசாயாவுல இதோ இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் என்ன செய்யுமா, காணப்படும். யார் மேல காணப்படும், உண்மையில் காணப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல. இந்த உலகமெல்லாம் என்ன செய்யும், இருளாதான் இருக்கும். இந்த உலகமெல்லாம் மரண பயம் இருக்கும். இந்த உலகம் எல்லாம் இந்த நோயை கண்டு அஞ்சு பயப்படுவாங்க, இருளாதான் தோன்றும். ஆனா கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அல்லேலூயா. அவர் உண்மையில் அவருடைய மகிமை உண்மையில என்ன செய்யுமா, காண முடியும். இந்த இருள பூமியை பூரா மூட போதும், காரில் என்ன ஜனங்களை எல்லாம் என்ன செய்யும், மூடிடுமா. எல்லாத்தையும் மூடினாலும் ஆனாலும் வேற சொல்லுதுப்பா, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் என்ன செய்யுமா, காணப்படும். அதனால தேவன பிள்ளை பயப்படாதீங்க. கர்த்தர் மேல நீங்க விசுவாசமாய் இருங்க. நீங்க எழுப்பி பிரகாசிக்கிறது ஆண்டவர் விரும்புகிறாங்க. யாரெல்லாம் எழுப்பி பிரகாசிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளியை உண்டாக்குவதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்க பூமிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அவர் என்ன செய்வாராம், இதுவரைக்கும் இல்லாத இழந்து போன எல்லாத்தையும் நமக்கு மீட்டு தருவார். அவர் எதுக்காக பூமிக்கு வந்திருக்கிறார், என்னென்னத்தை இழந்தோம், சமாதானத்தை இழந்தோமா, சந்தோஷத்தை இழந்தோமா, பொருள் இழந்தோமா, வறுமையில எல்லாத்தையும் இழந்த அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம், எல்லா சூழ்நிலையும் திருப்பி பங்கிட்டு கொடுப்பார். வாசிக்கப்போம் சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்மேல் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். அல்லேலூயா. பயப்படாதீங்க. இதுவரைக்கும் உங்க சமாதானத்தை கெடுத்து உங்க வாழ்க்கையில போராடின எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் என்ன செய்வாராம், இது நிமித்தமா இந்நாள் முதல் கூட எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாம் பங்கு கொடுக்கிறது. இழந்து போனதை திரும்பி கொடுக்கறத நம்ம ஆண்டவர் பூமிக்கு வந்தார். இழந்து போன எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் திரும்பி தரதான் இந்த உலகத்திற்கு வந்தான்னு பார்க்கணும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட இருக்கிற சூழல் நம்ம மற்றவங்களை பிரகாசிக்க செய்யணும் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம எதுக்கு நம்ம வச்சிருக்க ரசிக்கப்பட்டு யாரஸ்தானம் கொடுத்து அவர் ரசிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நம்மள எதுக்காக வச்சிருக்காருன்னா, நம்ம மற்றவங்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். மற்றவர்கள் நம்ம எப்படி இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். அதுவும் ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 5:16 வாசிக்கப்போம். 5ஆம் அதிகாரம், உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் பிரகாசிக்க செய்ய வேண்டும். 5:16 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்னா, மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு வெளிச்சமா இருக்கணும். இது ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தால சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம சாட்சியான வாழ்க்கை. இன்னைக்கு அநேக பார்த்தீங்கன்னா
சாட்சி இல்லாம இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இங்க பார்த்தீங்கன்னா சாட்சி கிடையாது. அநேக சபைகளில் பார்க்கும் பொழுது பாவங்கள் பெருகித்தான் போயிட்டு இருக்கு. ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் இன்னைக்கு கடைசி நாட்டில் சம்பவம் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்புவார் என்று சொல்லுது. கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. சில நாட்கள் முன்னாடி கேள்விப்பட்ட சில விஷயங்கள் நம்ம சபையை குறித்து சில சொல்ற வார்த்தைகள், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க மேல ஏதாவது போட்டு கேள்விகளை கேட்டுக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு ஊழியர்களை விட்டு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் நீங்க நடக்கணும். அப்ப இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா. உங்களை மற்றவங்க பேசினாங்களா, பேசிட்டு போறாங்க, விட்டுங்க. அவ்வாறு பேசிட்டு போறாங்க, ஒன்றும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். அதான் ஆண்டவர் நீங்க வருவாங்க. கிறிஸ்துமஸ் நீங்க மற்றவங்க வெளிச்சமா இருக்கு. அவங்கள்ட்ட போய் நேரத்தை நீங்க செலவழிக்கிறத பார்க்க தேவனை அறியாதவங்க நீங்க பேசணும். அந்த நேரத்தை வீணா செலவு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தர்க்கம் பண்ணிக்கிட்டு அவங்க பேசுறத பார்க்க அவங்க அவாய்ட் பண்ணிருங்க. அப்படி பேசுறவங்க அவாய்ட் பண்ணிட்டு மற்றவங்க நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. நீங்க பிரகாசிக்கிற விளக்காக நீங்க மாறுவீங்க. உங்களை என்ன செய்ய மலை மேல் உள்ள மறைந்திருக்கிற ஒரு விளக்க போல இல்லை, எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்க எங்க வைப்போம்? விளக்க கொடுத்து கீழே கொடுக்க வச்சிட மாட்டோம். எழுப்பி வரக்கூடியமான நம்பிக்கை அவளுக்கு இல்லை. அதனால என்ன சொல்றான்? ஆண்டவருடைய கசப்பை கட்டவிழ்த்தார் அப்படின்னு நினைச்சு நபவி கூப்பிடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த நீதியின் சூரியன் அந்த குடும்பத்தில் தான் உதிச்சிச்சு. அல்லேலூயா. யார் அந்த ரூத்தை கொண்டு ரூத்து ஒன்றும் இல்லாம போயிடான்னு சொன்னாங்களோ, அந்த நகவினுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடுன்னு சொன்னாங்க. நகவிய ரூத்தை பார்த்து 7 வருஷம் சிரிச்சிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அந்த குடும்பத்தை மூலமாகத்தான் தாவீதுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ரூத்தை பற்றி அறிய ரூத்தை பற்றி சொன்னா நகோமியை சொல்லணும். நகோமி இல்லாம ரூத் இல்லை, ரூத் இல்லாம இயேசு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இல்லை. அப்ப ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட அவனை தன்மைப்படுத்தி வச்சிருக்காங்க. பயப்படாத, பயப்படாத, நீ எதை குடிச்சு ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். அந்த நீதியின் சூரியன் நம்மளை என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பங்களை முடிக்க பயப்படாதீங்க. எதை குறித்து அதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்மளை உருவாக்கிட்டு இருக்கார். அப்ப என்ன செய்யணும்? நற்செய்தியை அறிவிக்கிற நாள் தான் அந்த நாள். இந்த நாள் என்ன நாள்னா நற்செய்தி அறிவிக்கிற நாள். வேதத்துல பார்த்தோம்னா அநேக நற்செய்திகளே அநேக சாதாரண குஷ்டரோகி அறிவிச்சாங்க. குஷ்டரோகி அறிவிச்சாங்க. 1-2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 18-27. அதே மாதிரி 2 ராஜாக்கள் 7-9 ஒரு 2 சாமுவேல் 18-27 ஒரு வாசிங்க. முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஒட்டகம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தியை சொல்ல வருகிறான். அல்லேலூயா. அப்ப ஒரு நல்ல மனுஷன் என்னத்தை கொண்டு வருவான்? நமக்கு நல்ல செய்தியை தான் கொண்டு வருவான். இங்க துர்ச்செய்தியை கொண்டு வரணும். யார்கிட்ட போகணும்? துர்ச்செய்தி கொள்கிறாங்க தான் போகணும். ஆண்டவரை அறியாத ஜனங்க, ஆண்டவரை தேடாத ஜனங்க, ஆண்டவரை விரும்பாத ஜனங்கள்ட்ட தான் என்ன செய்யும்? துர்ச்செய்திகள் வரும். இன்னைக்கு அநேக துர்ச்செய்திகள் வரதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நாங்களே சில கடந்த நாட்களாக பார்த்தீங்கன்னா துர்ச்செய்திகள் சில நாங்கள் கேட்கிறோம். பேசிக்கிட்டு இருந்த பிரதிபெல்லாம் பேசிட்டுலாம் சில துர்ச்செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். நல்ல மனுஷன் இருந்தா என்ன வரும்? நல்ல செய்திகள் வரும். நல்ல மனுஷன் இருந்தா நல்ல செய்தி வரும். துஷ்டன் இருந்து எப்படி வரும்? துர்ச்செய்தி தான் வரும். வேதம் சொல்லுது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி அவன் என்ன செய்யறாங்க? நாட்டுல பெரிய பஞ்சம். அந்த பஞ்சம் வந்த பிறகு அந்த நாட்டை விட்டு அந்த குஷ்டரோகி எப்பயுமே ஊருக்கு வெளியே தான் தள்ளி வச்சிருப்பாங்க.
ஒதுக்கி வச்சிருப்பாங்க. குஷ்டரோகி வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குலாம் வரக்கூடாது, அவங்க தனியாக தான் இருக்கணும், ஊருக்கு வெளியே அந்த அடுத்த பாட்டுக்கு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, நாம் செய்கிறது நல்லதல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாய் இருந்த பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. குஷ்டரோகி நற்செய்தியை அறிவிக்கிறான். அந்த நாட்டுல பஞ்சம் பார்த்தா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, இனிமேல் இங்க ஒண்ணும் கிடைக்காது, பஞ்சத்தெல்லாம் சென்று போய் சொல்லிட்டாரு. உடனே அந்த என்ன ஒண்ணும் கிடையாது நாட்டுல. பக்கத்துல சீரிய நாடு, அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஆண்டவருடைய அந்த கோபாக்கின் நிமித்தமாக, அந்த தீர்க்கதரிசி சொன்னது பாதுகாப்பின் நிமித்தமாக அது சீரியாவில் உள்ள எல்லா படைகளும் ஓடி போச்சு. என்ன வச்சுருந்தாங்க, ஆடுமா அது ஒட்டகம் குதிரைலாம் விட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க பயந்து. எல்லாம் இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் போட்டு ஆகாரம் எல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்களாம். அதை எடுக்க கூட யாரும் கிடையாது. ஆனால் இங்கே பஞ்சம், ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா பஞ்சம், சாப்பாடு கிடையாது, வேதனைக்குள்ளாக கறி, ஊர் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குஷ்டரோகி பாடல இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, உள்ள போனாங்க, ஒருத்தருமே இல்லை, அடுத்த பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க பார்த்தா ஆகாரம் என்ன செய்யுது, திறந்து கிடக்குது. அவங்க வேண்டிய பொருளாக எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்க, ஒருவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அந்த வேதத்தில் வாசித்தோம்னா, அதிகாரத்தில் வாசித்தோம்னா எல்லாம் சேர்த்து கொண்டு வைக்கிறாங்க. அங்க இருக்க ஆகாரம் நல்லா சாப்பிட்றாங்க. ஒன்றுமே ஊருக்குள்ள ஜனங்க சாப்பாட்டுக்கு பெரிய பெரிய அதிகாரி, பெரிய பெரிய பணக்காரன் போது சோறு இல்லாமல் கிடக்குறாங்க. ஒரு குஷ்டரோகி பக்கத்துல இருந்து சாப்பிட முடியாத அளவுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதான் ஒருத்தர் சொல்றான், அவன் ஒருத்தர் நோக்கி எல்லாம் சாப்பிட்டு ஒருத்தர் சொல்றான், ஒருவரை நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஹல்லேலூயா. உடனே ஊருக்குள்ள நல்ல செய்தியை அங்கே கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஆகாரம் இல்லாமல் நம்ம நாட்டில் கஷ்டப்படுறோம், பக்கத்து நாடு திறந்து கிடக்குது, அங்கே ஆகாரம் செறிந்து கிடக்கு, யாரும் எடுக்க ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நற்செய்தியை அறிவிக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நற்செய்தி அறிவிக்கிறத ஆண்டவர் நம்ம அழைத்திருக்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிச்சப்பறம், நீதிமொழிகள் 25, 22 நமக்கு ஒரு நற்செய்தி எங்க வந்து இப்போ ஒரு பெரிய தூரத்துல இருந்து ஒரு நற்செய்தி வந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். யாரோட பிள்ளைகளோ 25, 22 நம்ம பிள்ளைகளோ குடும்பமோ யாரோ ஒரு இருக்க சமயத்துல, அதனால் நீ அவன் தலைமேல் 22, 25, 22 அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். 25, 22 தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி விடாய்த்த ஆத்துமா கிடைக்கும், விடாய்த்த ஆத்துமாவுக்கும் கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்கு அனுப்பிச்சிட்டாருன்னா நமக்கு எப்படி, நமக்கு எவ்வளோ சோர்ந்து போயிருப்போம், சில வேலையில சில வேலை பலவீனம் பார்த்து போயிருப்போம், ஒரு வியாதியோடு கூட இருப்போம். அப்போ ஒரு நல்ல ஒரு டாக்டரே நமக்கு என்ன செய்வாங்க, சில பேர் பாருங்களேன், ஒரு சில டாக்டர் நம்மளை பயமுறுத்துவாங்க. ஒரு சின்ன வியாதி வந்துட்டு பயமுறுத்தும், ஐயோ இப்படி ஆகிடும், ஸ்கேனடு அதுக்கு எப்படி போய் செய்யணும், அதுக்கு அப்படி பண்ணுங்க அப்படி சொல்லி என்ன பயமுறுத்தி விட்டு பணத்தை சம்பாதிப்பாங்க. சில டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வார்த்தைகள், நல்ல ஒரு செய்தியை கொடுப்பாங்க. பயப்படாதீங்க, ஒரு சின்ன காரியம் தான், சின்ன ஒரு தேர்தல் போட்டவங்க சரியா இருக்குன்னு சொல்ற டாக்டர் இருக்கிறாங்க. இப்படிதான் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பயமுறுத்துற காரியங்கள்லாம் வரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நமக்கு தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மா கிடைக்கும், ஒரு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நல்ல ஒரு பெரிய வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா, பயங்கர உஷ்ணமான காலத்துல ஒரு டம்ளர் தண்ணி சில்லு கிடைக்காத நம்ம எவ்வளவு ஏங்கிட்டு இருக்கோம். அது குடிச்சா நம்ம உடம்பு எவ்வளவு சமாதானமா இருக்கும். அதே மாதிரி அந்த நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையில வரணும். சோர்ந்து போய் இருக்கிற வேலையில, பலவீனப்பட்டு இருக்கிற வேலையில, சஞ்சலப்பட்டு இருக்கிற நேரத்துல, வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்துல நல்ல ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்குள்ளாக
ஒரு சமாதானம் உண்டாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் இன்னைக்கு நினைச்சிருக்காரு, உருவாக்கி கொடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு பூமியில வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், நற்செய்தி அறிவிக்கிறவராக இன்னைக்கு மாறணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளாம் எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், நற்செய்தி அறிவிக்கிறோம். 49 ஏசாயா 49ல சீயோன் என்று சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்று சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு, யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. பயப்படாதீங்க, இதான் ஆண்டவர், இவர்தான் எனக்கு நன்மை செய்தார், இவர்தான் எனக்கு தெரிந்து கொண்டார். நான் பாவத்துல இருந்தேன், சாபத்துல இருந்தேன், என் குடும்பம் என்ன செஞ்சிச்சு, ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. ஆண்டவரை தேடி போனேன், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், கடன் கொடுத்தார். அடுத்தவங்க பயப்படாது, அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பேசிடுவாங்க, பயப்படாதீங்க. சவுல் என்ற சவுல மாதிரி மோசமான ஒரு ஆள் இல்லை. ஆனா அவன் பவுல ஆண்டவர் மாற்றினார். அவனை கொண்டு அநேக நிருபங்களை எழுதினார். அவனை கொண்டு அநேக மிஷனரி பிரயாணங்களை பண்ண வைத்தார். அநேக சபைகளை கட்ட தேவன் என்ன செஞ்ச கிருபை கொடுத்தார். அதனால பயப்படாதீங்க, நீ என்ன செய்ய, இதோ உங்கள் தேவன் என்று நீ கூறு, இவர்தான் எங்க ஆண்டவர், இதான் நீ பிடிச்சிக்கன்னு சொல்றதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. சுவிசேஷியா நீ மாறு, ஆண்டவருடைய வார்த்தை நீ சொல்லு, சுவிசேஷி நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ தான் என்ன செய்யணும், உரத்த சத்தம் கூப்பிடு, நீ பயப்படாமல் சத்தம் விட்டு நீ சொல்லு. பயப்படாத. ஏன் பயப்படுற, ஆண்டவர் சொல்லி பயப்படாத. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ண அவர் வெள்ளம் இல்ல தேவனா இருக்கிறார். எதை கூட பயப்படாத. நீங்க ஆண்டவர் பற்றி சொல்றதுக்கு என்ன சொல்றது, சிலர் வெட்கப்படுறோம், சில பயப்படுறோம், சில சொல்லி ஏதாவது சொல்லிடுவாங்க, நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஏதாவது ஏழனம் பேசினோம் என்ன செய்யறோம், அச்சப்படுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உரத்த சத்தமா நீ பயப்படாத, உரத்த சத்தம் சொல்லு, இவர்தான் உங்கள் தேவன், நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ சொல்லிட்டு கூட விட்டுருங்களேன், அவரு பிடிச்சுக்குவாங்க. உங்களுடைய வாயின் வார்த்தையை கனப்படுத்துவாங்க. ஒருவேளை உங்களை புறக்கணிக்கிறாங்களா, பயப்படாதீங்க. யாரு உங்களை புறக்கணிச்சாங்களோ அவங்களே உங்க பட்சத்துல வருவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் வேத வசனம் ஒன்றும் பொய்த்து போறதே கிடையாது. அநேக சாட்சிகள் உண்டு, அநேக ஊழியக்காரர்கள எத்தனையோ சாட்சிகள் உண்டு. சாம்ஜபத்திர அவருடைய சாட்சியெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது, அவெல்லாம் அந்த கன்னியாகுமரி புத்தகத்தில் போய் ஊழியம் செஞ்சப்போ அடிச்சுக்க அவரை சாகருக்கு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. தப்பிச்சு வந்தார். இன்னைக்கு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அநேக சபைகள் உருவாங்க, அநேக சபைகள். அவங்க சாட்சியெல்லாம் பார்த்தோம்னா அடிகள் பட்டு போனவங்க இன்னைக்கு அவருடைய சபையிலே இன்னைக்கு விசுவாசங்கள் மாறிட்டாங்க. இன்னைக்கு அநேக சபைகள் அப்படி விசுவாசத்துல இருக்கிறாங்க. பவுலுக்கு அந்த சவுளு போல இருந்தாங்களா, நீ பவுலா மாறி இருக்கிறாங்க. அதனால் பயப்படாம நீ என்னமே சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கிற நாள், இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட தருணம் இது. இயேசு என்ற இரட்சகர் உங்களுக்காகவும் எங்களுக்காக பிறந்திருக்காருன்னு நம்ம சொல்றதுதான் நம்முடைய நற்செய்தி. பெரிய உங்களை பிரசங்கம் பண்ணாலும் தேவையில்லை. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காகவும் எங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவங்களுக்கு நம்ம அந்த கிறிஸ்துமஸ்க்கு நம்ம ஒரு கேட்கவோ இதோ கொடுக்கக்குள்ள நற்செய்தி, அவரும் அவங்களுக்கு ஒரு நற்செய்தி தான். அவங்களோட நம்ம ஐக்கியம் கொண்டதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கார். அநேகர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தனி ஒரு மதிப்பு வச்சு பேசி பாருங்க. கிறிஸ்துவர்கள்னாலே நீங்க ஏழை நினைக்காது, அவங்களும் தனி ஒரு மதிப்பை தான் ஆண்டவர் வச்சிருக்காங்க. அநேக இடத்துல நீ பேசி பாருங்க, அநேகர் பற்றியில் அவங்க நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அதை எதற்கட்டி நம்ம எதுக்கு என்ன செய்யக்கூடாது, பயந்துடாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. அவர் தான் நம்ம வெளிச்சமாகும், அவர் தான் நம்ம கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர். நம்ம புல்லுள்ள இடங்கள்ல நம்ம மேய்ப்பார். பயப்படாது. ஒன்றும் இல்லாத குற்ற மாட்டார், பெருமையா கொண்டு போய் உங்களை ஒரு இடத்துல குற்ற மாட்டார். அவர் சொல்ற அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர்னா என்ன, நல்ல தண்ணி, ஒரு கலங்கலானவோ ஒரு இதோ ஒரு அதிரடியா இருக்கிற தண்ணி, அமர்ந்த ஒரு சமாதானமான தண்ணி, ஒரு சமாதானத்தை கட்டளையிட தான் தேவன் அழைத்திருக்கிறார்.
கர்த்தரே உந்தன் வெளிச்சமாவோ, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கர்த்தரே வெளிச்சமாவோ, கண்ணீரெல்லாம் துடைப்பார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அவர் தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அவர் தண்ணீரண்டை நடத்திடுவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். வழிகளெல்லாம் வழிகளானோ, வழிகளெல்லாம் வெளிச்சமானோ, வழிகளெல்லாம் வழிகளானோ, வழிகளெல்லாம் வெளிச்சமானோ. வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், தேடாமல் உன்னை மேலாக்குவார். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், தேடாமல் உன்னை மேலாக்குவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். பெயர் சொல்லி அழைத்தவன் தேவன், உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்தவன் தேவன், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை எல்லாம் பேர் சொல்லி வச்சிருக்காரு. நம்ம எல்லாருடைய பெயரையும் ஏதோ நம்ம ஒரு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோன்னு சொன்னா ஏதோ நம்ம சுயத்துல இங்க நம்ம இங்க உட்கார்றாங்க. அவர் நம்ம பெயர் சொல்லி அழைத்து முன்குறிச்சு வச்சுட்டாரு. இந்த இடத்துல இந்த நாள்ல என் பிள்ளை இந்த சபையில போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு தாயின் கருவில் தோன்றும் முன்பாகவே நமக்கு முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் நம்மளை என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார், நம்மளை மேன்மைப்படுத்துவார். நம்ம வழிகள் எல்லாம் அவர் வெளிச்சமாக மாற்றுவார். அவர் நம்ம வாழாக்காமல் என்ன செய்வார், தலையாக்குவார். அவர் வாழாக்காமல் என்ன செய்ய, தலையாக்குவார். அவர் கீழாகாமல் மேலாக்காமல் சொல்லி வேத வசனத்தின் படியாக அதுக்கு தான் அந்த பூமிக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் மனுஷனாக பிறந்தார். அது மாத்திரம் வேதத்துல வாசிச்சோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிச்சோம்னா அங்க பாத்தீங்கன்னா தேவதூதன் பாத்தீங்கன்னா ஒரு நற்செய்தி அறிவிக்கிறத பார்க்கிறோம். லூக்கா 1:19 வாசி கேட்போம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவோ உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவோ அனுப்பப்பட்டு வந்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, நற்செய்தி அறிவிப்பதற்காக தான் என்ன செஞ்சாராம், தேவதூதனை இறங்கி வந்தார். தேவதூதனை வந்து இந்த நற்செய்தி இயேசு என்ற இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் அந்த பூமிக்கு வரதை பார்க்கணும். லூக்கா 2:10 வாசி கேட்போம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் செய்கிறேன். அதில் முதலாவது நான் உன்னுடன் பேசுவதற்கு அவர் உங்களோட பேசுவதற்கு அவர் வருவார்னு சொல்லி நற்செய்தி அறிவித்தார். என்ன செய்யறார், உங்களோட நான் பேச வரேன் அப்படி நற்செய்தி ஒரு தேவதை நமக்கு அறிவித்தார். ஆண்டவரை பேசுகிற தேவன் நம்மோடு பேசுவார். உங்களோட எதெல்லாம் பேசுவார், வார்த்தையில பேசுவார். நீங்க பைபிள் படிச்சீங்க, உங்களோட பேசுவார். பாடல்கள் மூலியம் பேசுவார், வசனங்கள் மூலியமா பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலியம் பேசுவார். அவர் உங்களோடு பேசுவாராம். தேவதூதர் நற்செய்தியை சொல்றோம் இன்னைக்கு. அதனால எல்லா ஆராதனை வேலையா இருக்கட்டும், பைபிள் ரீடிங்கா இருக்கட்டும், குடும்ப ஜெபமா இருக்கட்டும், எல்லாத்திலும் ஒருமுறைப்பட்டு இருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இரண்டாவது பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரா, மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் நற்செய்தியை அறிவிக்க வருவார். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம், கொஞ்சம் சந்தோஷம்லாம் கிடையாது, மிகுந்த சந்தோஷம்.
அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது என்ன சொல்றது, பறந்து கேளும் பொழுது என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்யறேன், விட்டுட்டு போறேன்பா. இந்த உலகம் கொடுக்கப்படுற சமாதானத்தின்படி அல்ல, என்னுடைய சமாதானத்தை என்ன செய்யறேன் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிதான் ஆண்டவர் போயிருக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக, ஒருவேளை நாள் வரைக்கும் நேற்று வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பங்கள்ல ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டவரால் நிச்சயம் பிறந்த அந்த நதி கொண்டாட நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக. நீ பயப்படாதிருப்பாயாக, பயப்படாதீங்க ஆண்டவர், நீ பயப்படாதீங்க, பயப்படாதீர்கள், இதோ எல்லா சனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் என்ன செய்ய உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராக தான் நீங்க சொல்றேன். ஆனால் நம்ம எதை குறித்து பயப்பட, ஆண்டவர் நல்ல ஒரு நற்செய்தியை கொடுக்கதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம் சொன்னால், ஆண்டவரே என்ன செஞ்சார், இந்த பூமிக்கு வந்த பொழுது ஊழியங்கள் செய்த பொழுது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரயாணம் பண்ணி போய் நற்செய்தியை என்ன செஞ்சாராம் கூறுறதை பார்க்கிறோம். எல்லா இடத்துலையுமே நற்செய்தியை கூறுறதை பார்க்கிறோம். லூக்கா 8:1 பின்பு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அல்லேலூயா. அவ பாருங்க, ஆண்டவரே என்ன செஞ்சாரு, பூமியில எல்லா இடத்துலயும் போனோம். என்ன காரணம், ராஜ்யத்திற்கு. அதான் முக்கியமான இன்னைக்கு நாள் என்னன்னு நற்செய்தி எதுக்கு அறிவிக்கிறேன்னா, நற்செய்தி ஏதோ கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு போற நற்செய்தி கிடையாது. நீ பயப்படாதீங்க, இதுக்கு அடுத்து ஒரு ராஜ்யம் இருக்கு. அல்லேலூயா. இந்த ராஜ்யம் நமக்கு, இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. அல்லேலூயா. பூமி நமக்கு சொந்தம் அல்ல, இது கொடுக்கப்பட்ட ஒரு இடம். இதுல நம்ம தங்கி இருக்கோம். இப்ப தங்கி இருக்கோம். மறுபடியும் நம்ம ஒரு ராஜ்யம் நமக்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் கிடைக்காது, எல்லாத்துக்கும் கிடைக்கிற இடம் கிடையாது. அது தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய சனத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவரால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட இடம் தான் என்ன செய்யும், பரலோக ராஜ்யம். அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு வருவதற்கு நீங்க என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். இன்னைக்கு நம்மளை விட்டு அநேக பரிசுத்தவான்கள் வருஷத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. நமக்கு தெரியும், நம்ம குடும்பங்களில் அநேக பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் அவங்கள பரலோக ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் பெறதுக்கு ஆண்டவர்களை அழைத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி தான் ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக நம்ம உதவி செய்திருக்கிறார். ஏதோ இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் பாடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோன்றது காரியம் கிடையாது. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த பரலோக ராஜ்யத்துல நாங்களும் ஆர்ப்பரிப்போம், ஆனந்திப்போம், அகமளிப்போம் சொல்ற நிச்சயங்களுக்கு என்று சொல்லி நம்ம என்னைக்கு பக்தர்களுக்கு அறிவிக்கிறோமோ அதான் நல்ல செய்தி. அல்லேலூயா. அப்ப அந்த செய்தி நம்ம கிடைச்சிச்சுன்னா யாரும் பயப்பட மாட்டாங்க. மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க, வியாதியை கண்டு பயப்பட மாட்டாங்க, பலவீனத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க, சமாதான கேடு பயப்பட மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் நமக்காக நல்ல ஒரு ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு நமக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லினார். ஒரு விசுவாசம் நமக்கு எப்ப கடந்து வருதோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகும். அது நல்ல செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நாள்ல நம்ம வந்திருக்கிறோம், ஆண்டவரை மையப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த நாள்ல மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தான் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். சகோதரர் சொன்ன போல இந்த வருஷம் முடியறதுக்கு என்ன செய்யணும், இன்னொரு 5 நாள் தான் இருக்கு, 5-6 நாள் தான் இருக்கு. யாராவது நியூ இயர் சர்வீஸ் ஒரு நாளை நீங்க கூட்டிட்டு வாங்க, ஒரு நாளை கூட்டிட்டு வாங்க. அது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் ஒரு குடும்பத்தில். ஆண்டவர் தலையை பார்ப்பார், என் பிள்ளை எனக்காக இந்த ஊழியத்தை செஞ்சது, அதை நான் கனப்படுத்தணும், அந்த குடும்பத்தை நான் கனப்படுத்தணும், அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் செய்து மேன்மைப்படுத்தணும். அதுக்கு ஆண்டவர் விரும்புவார். ஒரு நாள் நம்முடைய சபைக்கு ஆண்டவருடைய கிருபைகளை தருவார். நிச்சயம் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வேதம் அப்படிதான் சொல்லுவாங்க, அவர் வல்லமை ஆவியானவர். வல்லமை ஒழுங்கால சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 49வது வசனத்தை வாசிச்சோம்னா, வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தால்
அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். மரியாள் சொல்றத பார்க்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டமானுடைய நேரம். அவர் என்ன செய்யணும், அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒன்றும் என்ன செய்யல, அவனுக்கு திருமணம் ஆகல. அந்த புருஷன் ஒன்று நியமிக்கப்பட்ட சமயத்திலே அவன் என்ன செய்யறான், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவதூதனால் அறிவிக்கப்பட்டு கர்ப்பவதி ஆகிறார். உலகம் தெரிஞ்ச அவமானம் மாறி. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே கூட அவரை கனப்படுத்தி ஒரு நற்செய்தி அறிவிக்கிற ஒரு காரியமாக அது மாறப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதனால்தான் அந்த மரியாள் அதை கேட்ட உடனே அதுக்கு முன்னாடி வாசகம் பார்த்தோம். அப்போதும் மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சன்னதிக்கும் என்னை பாக்கியவாதி என்பார்கள். அல்லேலூயா. அவங்களோட விசுவாசம் பாருங்க. உலகத்தினுடைய ஏளனத்தை பத்தியோ, உலகம் நம்மளை இப்படி சொல்லிருமோ, நம்மளை இப்படி கேவலமா சொல்லிருமோன்னு சொல்லி அவள் பயப்படல, அவள் தயங்கல. ஆண்டவரை தன்னுடைய வயிற்றில் சுமப்பதற்கு அவன் என்ன செஞ்சிட்டான், பார்க்கணும். நான் பாக்கியவதி சொல்றான். மரியாள் சொல்றது பாருங்க, அவர் தன்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சன்னதிக்கும் என்னை பாக்கியவதி என்பார்கள் சொல்லி மரியாள் சொன்னபடி இன்னைக்கு மரியாளும் அநேக சன்னதிக்கு என்ன செய்யற ஒரு பாக்கியவதி இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சரியாக இருக்கிற பார்க்கிறோம். அவங்க தான் சொல்றாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவர்களை செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், அவருடைய இரக்கம் அவர் பயந்தவருக்கு தலைமுறையா இருக்குமா. அப்ப வல்லமையுடைய ஆவியானவர் இன்றும் நம்மளோடு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.